12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.5இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை காண்க என 10 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy by dx சமம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து தீர்வு கணக்கிடுவதற்கு y மற்றும் x உறுப்புகள் இரண்டையும் இடதுபுறமும் வலதுபுறமும் தனித்தனியாக நம்ம பிரித்து அமைக்கலாம். அவ்வாறு பிரித்து அமைக்கும் பொழுது இடதுபுற மதிப்புல dy by dx எழுதிட்டு வலதுபுற மதிப்புல ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இடதுபுற மதிப்புல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு தொகுதி மற்றும் பகுதிகளை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். இடதுபுற மதிப்பை பொறுத்த வரைக்கும் dy by வலதுபுறம் இருக்கக்கூடிய பகுதி மதிப்பு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தொகுதியில இருக்கக்கூடிய உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பகுதிக்கும், இடதுபுறம் பகுதியில் இருக்கக்கூடிய dx வலதுபுறம் கொண்டு வரப்ப தொகுதிக்கும் மாற்றி அமைச்சு dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என அமையும். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் தொகைப்படுத்தும் பொழுது சமன்பாடானது dy பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் சமம் இன்டகிரல் dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என அமையும். ஒன்று இன்டகிரல் dy பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்பது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யின் நிபந்தனை ஆகும். அப்ப இதனுடைய தொகையீட்டு சூத்திரம் என்னன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இதே போல வலதுபுறமும் எவ்வாறு எழுதலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். பிளஸ் ஒரு மாறிலி ஆட் பண்ணிட்டோம்னா இதுவே தேவையான சமன்பாடு ஆகும். அடுத்து சப்டிவிஷன் 2க்கு வரும். 2ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு y இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் dy சமம் 0. அனைத்து இடத்துலையுமே இரண்டு மாறிகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதிதான் அதனுடைய தீர்வு கணக்கிடுவோம். அப்ப இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது y இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் dy என்ன செய்யலாம்னா வலதுபுறம் கொண்டு போறப்ப மைனஸ்ன்னு மாற்றம் அடையும். மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் dy. இப்ப இதுல எக்ஸ் என்ன செய்யலாம்னா இடதுபுறமும் ஒய்ய வலதுபுறமும் வைக்கும் பொழுது dx ஆனது என தொகுதியில இருக்கு. அப்ப எக்ஸ் உறுப்புகளை இடதுபுறம் வச்சுட்டோம்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கீழே பகுதியிலையும் அதே போல tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். வலதுபுற மதிப்பு மைனஸ் டிஒய்ங்கிறது அப்படியே இருக்கட்டும், ஒய்ய வலதுபுறம் கொண்டு போறப்ப வகுத்தல்ல வந்துடும். இந்த இடத்துல தொகைப்படுத்தலாம். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக தொகைப்படுத்தும் பொழுது dx பை இது எப்படி எழுதலாம்னா log ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இடதுபுற மதிப்புக்கு. ஏன்னா log ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறேன்னா அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் வகையீடானது நமக்கு தொகுதியில இருக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் வகையீடானது 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு தான் இங்க பெருக்கல்ல இருக்கிறதுனால இடதுபுற உறுப்புக்கு பதிலாக log ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஒரு மடக்கையில இந்த சார்பை எழுதலாம். வலதுபுற மதிப்புலையும் எவ்வாறு எழுதுறேன்னா மைனஸ் லாக் ஒய் பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். log ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு மைனஸ் லாக் ஒய் இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல மைனஸ் கழித்தல்ல உள்ளது கூட்டல்ல வரும். லாக் எம் பிளஸ் லாக் சி என மடக்கையின் கூட்டல் விதியை பயன்படுத்தி எழுதிட்டோம்னா log ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஒய் சமம். அனைத்து உறுப்புகளுமே லாக்ல இருக்கிறதுனால இந்த மாறிலிங்கிற சியையும் லாக் சீனே எழுதிக்கலாம், இங்கேயும் லாக் சீன் எழுதிக்கலாம். அப்படி லாக் சி மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் அடுக்கு குறிக்கு உயர்த்தலாம். அடுக்கு குறிக்கு உயர்த்தும் பொழுது லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சமன்பாடானது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய். ஒய்யை வேணா முதல்ல எழுதிட்டு ஒய் இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லாக் சியின் வகையீட்டு மதிப்பானது, அதாவது அது எதிர்க்கு என்ன எடுக்கிறேன்னா அடுக்கு குறிக்கு உயர்த்துறப்ப லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி மட்டும் அமையும். இதுவே தேவையான சமன்பாடு ஆகும். அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு sin இன்டூ dy பை dx சமம் a y ஆஃப் 0, 1 y ஆஃப் 0, 1. இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு, தீர்வு தான் கணக்கிடுறோம். y மற்றும் xன்னு இருக்கிறது. இந்த இடத்துல நாம dy பை dx முதல்ல தனியா பிரிக்க முடியாது, ஏன்னா சைன் இருக்கிறதுனால சைனை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா சமன்பாடானது dy பை dx ஈக்குவல் டு சைன் வலதுபுறம் போறப்ப சைன் இன்வர்ஸ்னு ஆயிடுச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் a என அமையும். இனி எக்ஸ் மற்றும் ஒய்களை பிரிக்கும் பொழுது dy இடதுபுறமே இருக்கட்டும், dx வலதுபுறம் போறப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் a dx. இருபுறமும் வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக தொகைப்படுத்துறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு இருக்கு,
அது வந்து நமக்கு ஒரு மாறிலி உறுப்பு போலதான். எனவே அந்த மாறிலி உறுப்பை வெளியில் எடுத்துட்டு இன்டகிரேஷன் dx மட்டும் எழுதிடலாம். dy-யின் தொகையீட்டு மதிப்பு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y, வலதுபுறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் a, dx-இன் தொகையீட்டு மதிப்பானது x ஆகும். அது இல்லாம மாறிலி பிளஸ் c கூட்டிக்கலாம். இது என்ன சமன்பாடு? y ஈக்குவல் டு x சைன் இன்வர்ஸ் ஆஃப் a பிளஸ் c என்பது முதல் சமன்பாடா எடுக்கலாம். c என்ற மாறிலியின் மதிப்பு தெரியணும். c என்ற மாறிலியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு y of 0 ஈக்குவல் டு 0 என கொடுக்கப்பட்டுள்ளது சமன்பாட்டுல. y of 0 ஈக்குவல் டு 1. y of 0வின் மதிப்பு 1 என கொடுக்கப்பட்டுள்ளதால் y-இன் மதிப்பு 1, x-இன் மதிப்பு 0 ஆகும். அந்த மதிப்புகளை சமன்பாட்டுல பிரதியிடலாம். y-க்கு 1, x-க்கு பதிலாக 0, ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a பிளஸ் c. எனவே c-யின் மதிப்பானது 1 ஆகும். c-யின் மதிப்பை சமன்பாட்டுல பிரதியிட்டு தீர்வு எழுதலாம். c ஈக்குவல் டு 1 என 1இல் பிரதியிட c ஈக்குவல் டு 1 என 1இல் பிரதியிட y ஈக்குவல் டு x இன்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a. c-க்கு பதிலாக மதிப்பு 1 பிளஸ் 1 இடதுபுறம் வரப்ப மைனஸ் 1, y மைனஸ் 1 ஈக்குவல் டு x இன்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a. y மைனஸ் 1 பெருக்கல்ல இருக்கக்கூடிய x வலதுபுறம் இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும், சமம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் a ஆகும். இப்ப இந்த இடத்துல நமக்கு a இடதுபுறம் சைன் இன்வர்ஸ் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா சைன் ஆஃப் y மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு எழுதிட்டு சமம் ஏன்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தேவையான மதிப்பு ஏவானது சைன் ஆஃப் y மைனஸ் 1 பை எக்ஸ் ஆகும். அடுத்து 4ஆம் சப்டிவிஷன் 4 எடுக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு dy பை dx சமம் e பவர் x பிளஸ் y பிளஸ் எக்ஸ் கியூபு பெருக்கல் e பவர் y. இப்ப இதுல என்ன செய்யலாம்னா x மற்றும் y-யின் மதிப்புகளை தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். x மற்றும் y-யின் மதிப்புகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது dy பை dx, அதுக்கு முன்னாடி வலதுபுற மதிப்பை கொஞ்சம் சுருக்கலாம். ஈனடுக்கு x பிளஸ் yல பெருக்க அடுக்கல கூட்டல்ல இருந்ததுன்னா அடிமானத்துல பெருக்கல்ல இருக்கும். எனவே e பவர் x e பவர் yன்னு பிரிச்சு எழுதிட்டு ஒரு e பவர் y இன்டு எக்ஸ் கியூபு. வலதுபுற மதிப்பு இரண்டுலையும் e பவர் y பொதுவா இருக்கிறனால e பவர் y வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல முதல் உறுப்புல e பவர் x, இரண்டாம் உறுப்புல எக்ஸ் கியூப்னு அமைஞ்சிருக்கு. அப்ப dy பை dx e பவர் y ஒரு e பவர் x பிளஸ் எக்ஸ் கியூபு. dy இடதுபுறம் இருக்கு, வலதுபுறம் இருக்கக்கூடிய e பவர் y பெருக்கல்ல உள்ளது இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். dx வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போடும். இப்ப பிராக்கெட்ல என்ன வரும்? e பவர் x பிளஸ் எக்ஸ் கியூபு ஒரு பெருக்கல் dx என அமையும். e பவர் y பகுதியில் இருக்கிற தொகுதிக்கு போறப்ப e பவர் மைனஸ் y dyன்னு எழுதிக்கலாம். ஒரு e பவர் x பிளஸ் எக்ஸ் கியூபு பெருக்கல் dx. இருபுறமும் தொகை வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக தொகைப்படுத்தலாம். இருபுறமும் தொகைப்படுத்தும் பொழுது மதிப்பு e பவர் மைனஸ் y அதனுடைய வகையீட்ட பகுதியில் எழுதணும். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் மைனஸ் 1ங்கிறப்ப மைனஸ் 1. இடதுபுற மதிப்புல e பவர் எக்ஸின் வகை தொகையீடு e பவர் எக்ஸே தான் எக்ஸ் கியூபின் வகை தொகையீட்டு மதிப்பு. எக்ஸ் பவர் எண்ணின் தொகையீட்டு சூத்திரமானது எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. அப்ப 3 பிளஸ் 1 எனும் பொழுது மதிப்பு 4. எனவே எக்ஸின் அடுக்கு 4 பை 4 என அமையும். தொகைப்படுத்தும் பொழுது மாறிலி c கூட்டும், மாறிலி c கூட்டிடலாம். பகுதியில் இருக்கக்கூடிய மைனஸ் 1ஆல வலதுபுற மதிப்பை பெருக்கும் பொழுது சமன்பாடானது e பவர் மைனஸ் y மைனஸால பெருக்கிட்டோம்னா மைனஸ் e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4 பை 4 மைனஸ் c என அமையும். மைனஸ் சிங்கிறது மாறிலிங்கிறதுனாலே பிளஸ் சிங்கிறது அப்படியே எழுதிடலாம். இந்த c தவிர மற்ற உறுப்புகளை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா சமன்பாடானது மைனஸ் e பவர் எக்ஸ் இடதுபுறம் வரப்ப பிளஸ் e பவர் எக்ஸ், அது இல்லாம ஒரு பிளஸ் e பவர் மைனஸ் y பிளஸ் எக்ஸின் அடுக்கு 4 பை 4 சமம் c என்பது தேவையான தீர்வு ஆகும். அடுத்து 5ஆம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு e பவர் y பிளஸ் 1 காஸ் எக்ஸ் dx பிளஸ் e பவர் y சைன் எக்ஸ் dy சமம் 0. எக்ஸ் மற்றும் y உறுப்புகளை தனித்தனியாக பிரிப்பதற்காக முதல் உறுப்பை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு இரண்டாவது உறுப்பை வலதுபுறம் கொண்டு போறப்ப சமன்பாடு e பவர் y பிளஸ் 1 பெருக்கல் காஸ் எக்ஸ் இன்டு dx பிளஸ் இடது வலதுபுறம் போறப்ப மைனஸ் e பவர் y சைன் எக்ஸ் இன்டு dy. இதனுடைய சுருக்கமாக காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் கீழே வரப்ப வகுத்தல்ல வந்துடும்.
cos x by sin x into dx. y உறுப்புகள் வலதுபுறம் போறப்ப மைனஸ் e பவர் y பிளஸ் 1 பெருக்கல்ல உள்ளது வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்துடும் into dy. இருபுறமும் என்ன செய்யறான்னா சமன்பாட்டை தொகைப்படுத்தலாம். அப்படி cos x by sin x into dx மைனஸ் குறிய வேணா வெளியில் எடுத்துட்டு இன்டகிரல் e பவர் y பிளஸ் 1 பெருக்கல் dy. இதனுடைய தொகைப்படுத்தும் பொழுது log of sin x ன்னு எழுதுறோம்னா முதல் இடதுபுற மதிப்பை அந்த sin x இன் வகையீடு நமக்கு தொகுதியில இருக்கணும். sin x இன் வகையீடு cos x ஆகும். cos x தொகுதியில இருக்கிறதுனால இடதுபுற மதிப்பை log of sin x ன்னு எழுதிடலாம். மைனஸ் வலதுபுற மதிப்புல e பவர் y பிளஸ் 1ங்கிற பகுதி மதிப்போட வகையீடானது e பவர் yக்கு e பவர் y 1ங்கிற மாறிலி 0 ஆயிடு. எனவே மைனஸ் log of e பவர் y பிளஸ் 1. ஒரு log c முதல் இரண்டு உறுப்புகளுமே நமக்கு மடக்கையில எழுதியிருக்கிறதுனால மாறிலி எழுதுறப்பையும் சீன்னு எழுதாம log c-னே எழுதிக்கலாம். இதுல வலதுபுறத்துல இருக்கக்கூடிய மைனஸ் உறுப்பானது இடதுபுறம் வரப்ப log sin x மைனஸ் இடதுபுறம் வரப்ப பிளஸ் log of e பவர் y பிளஸ் 1 ஈக்குவல் டு log c. கூட்டல்ல மடக்கையில இருந்ததுன்னா பெருக்கல்ல எழுதிக்கலாம். எனவே log of sin x e பவர் y பிளஸ் 1 சமம் log c-ன்னு எழுதலாம். மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக அடுக்குக்குறியை பயன்படுத்தும் பொழுது இடதுபுற மதிப்பாக sin x into e பவர் y பிளஸ் 1 வலதுபுற மடக்கை கேன்சல் ஆகிறப்ப c மட்டும் வரும். எனவே தேவையான தீர்வானது e பவர் y பிளஸ் 1 பெருக்கல் sin x equal to c. c என்ற மாறிலியின் மதிப்பை கணக்கிடுவதற்கு எந்த ஒரு பர்டிகுலர் நிபந்தனையும் கொடுக்காததுனால இது அப்படியே தீர்வாக எழுதிடலாம். அடுத்து ஆறாம் சப்டிவிஷன் சமன்பாடானது y dx மைனஸ் x dy cot x by y n into y ஸ்கொயர் பெருக்கல் dx. இது சமன்பாடு, வகைக்கெழு சமன்பாடு. இதுல முதல் உறுப்பு y dx மைனஸ் x dy-ன்னு இருக்கு. இது எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னா u dv மைனஸ் v du, அதாவது u v dash மைனஸ் v u dash by v ஸ்கொயர்னு ஏது ஒரு வேளை இருந்ததுன்னா நம்ம u by v சூத்திரத்தை இங்க எழுதலாம். இங்க by v ஸ்கொயர்னா v இருக்கக்கூடிய இடத்துல v du, v இருக்கக்கூடிய இடத்துல y இருக்கிறதுனால v ஸ்கொயர் என்பது y ஸ்கொயர் ஆகும். அப்ப அந்த y ஸ்கொயர் ஆனது வலதுபுறம் இருக்கிறதுனால அந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய y ஸ்கொயரை முதல்ல இடதுபுறம் கொண்டு வந்து எழுதிட்டோம்னா சமன்பாடானது y dx மைனஸ் x dy by y ஸ்கொயர்னு எழுதிடலாம். பெருக்கல் cot of x by y RHS மதிப்புல என்னும் dx மட்டும் எழுதிடுவோம். n dx எழுதிட்டோம்னா இந்த முதல் உறுப்புக்கு பதிலாக எவ்வாறு மாற்றி அமைக்கலாம்னா இதை d of x by y-ன்னு எழுதலாம். y-ன் மதிப்பானது x by y, அதாவது u by v-ங்கிற வடிவத்தில் எழுதுறோம். u-ங்கிறது x, v என்பது y ஆகும். அது இல்லாம இரண்டாவது உறுப்பு என்ன இருக்கு? cot of x by y into n dx. காட் உறுப்பு முதல் எழுதிட்டோம்னா cot of x by y into d of x by y சமம் n into dx. இதை இருபுறமும் தொகைப்படுத்திட்டோம்னா மதிப்பை சுருக கேன்சல் பண்ணலாம். தொகைப்படுத்தும் பொழுது என்னங்கிற மாறிலி வெளியில் எடுத்துடலாம். log of இந்த காட்டெக்ஸோட வகையீடு மதிப்பு என்னன்னா sin x. காட்டெக்ஸோட தொகையீடு மதிப்பு log sin x. அப்ப அந்த காட்டெக்ஸோட தொகையீட்டு மதிப்பை நம்ம எழுதிடலாம். log sin x, x-க்கு பதிலாக x by y-ன்னு இருக்கு, அந்த x by y-ஐ எழுதிடுவோம். எனவே log of sin of x-க்கு பதிலாக xy n into dx ஓட தொகையீட்டு மதிப்பு x பிளஸ் c. இந்த மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக அடுக்கு குறிக்கு உயர்த்தும் பொழுது இடதுபுறம் sin of x by y என அமையும். வலதுபுறம் அடுக்கு குறிக்கு உயர்த்திட்டோம்னா e பவர் nx பிளஸ் c என்பது சமன்பாடு ஆகும். இது ஆறாம் சப்டிவிஷனுக்கு உரிய தீர்வு. அடுத்து ஏழாம் சப்டிவிஷனுக்கு வரும். ஏழாம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு dy by dx மைனஸ் x into root of 25 மைனஸ் x ஸ்கொயர் சமம் 0. y மற்றும் x உறுப்புகளை இடதுபுறமும் தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது இடதுபுறம் முதல்ல dy by dx அப்படியே வச்சுட்டு மைனஸ் x root of 25 மைனஸ் x ஸ்கொயர் வலதுபுறம் கொண்டு போறப்ப மைனஸ்ல உள்ளது பிளஸ்ன்னு அமையும். y மற்றும் x உறுப்புகளை தனித்தனியா பிரித்து எழுதும் பொழுது dy, வேற எந்த ஒரு y உறுப்பு வலதுபுறமோ இடதுபுறமோ இல்லைங்கிறதுனால dy-யை மட்டும் அப்படியே எழுதிட்டு dx வலதுபுறம் கொண்டு போறப்ப x root of 25 மைனஸ் x ஸ்கொயர் into dx என அமையும். இந்த வகையீட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் தொகைப்படுத்தலாம்.
அப்படி தொகைப்படுத்தும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் டேர்மை ஒரு டீனுங்கிற மற்றொரு மாறிலியாக மாற்றி அமைச்சிட்டோம்னா டி ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்க. எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்த டிடி பை டிஎக்ஸ் வலதுபுறம் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 25 பூஜ்ஜியம் ஆயிடு. எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x மைனஸ் 2x. எனவே டிடி ஈக்குவல் டு சமன்பாடு என்ன, மைனஸ் 2x பெருக்கல் டிஎக்ஸ். அப்ப டிடி பை வலதுபுறம் இருக்கக்கூடிய 2 இடதுபுறம் கொண்டு வந்துடலாம், மைனஸ் 2ஐயே கூட கொண்டு வந்துடலாம், மைனஸ் 2 ஒரு எக்ஸ் டிஎக்ஸ். இது எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை மைனஸ் 2ன்னு எழுதலாம். மைனஸ் டிடி பை 2 சமம் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மதிப்புகளை எல்லாம் நம்ம சமன்பாட்டுல பிரதியிடும் பொழுது இடதுபுறம் டிஒய் அப்படியே எழுதிட்டு வலதுபுறம் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு, எக்ஸிற்கு பதிலாக பிரதியிடக்கூடியது ரூட் டி. ஏன்னா அதுதான் நம்ம, அதாவது முதல் உறுப்பு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத டீன்னு எடுத்திருக்கிறதுனால டீன்னு கொடுத்துட்டோம்னா ரூட் டி. மீதம் இருக்கக்கூடியது எக்ஸ் டிஎக்ஸ். அந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி பை 2ன்னு கொடுத்துடலாம். இன்டகிரல் டிஒய் ரூட் டி என்பதை எவ்வாறு எழுதலாம்னா டி பவர் 1/2 மீதம் இருக்கக்கூடிய கீழே மைனஸ் 1/2 பெருக்கல்ல வெளியில எடுத்துட்டு டீன் அடுக்கு 1/2 டிடின்னு எழுதுறோம். இதை தொகைப்படுத்துறோம். தொகைப்படுத்தும் பொழுது டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷனும் கேன்சலேஷனும் இடதுபுறம் போய் வலதுபுறம் மைனஸ் 1/2 டீன் அடுக்கு 1/2 பிளஸ் 1. ஏன்னா எக்ஸ் பவர் எண்ணின் தொகையீட்டு சூத்திரமானது எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1. அப்போ 1/2 பிளஸ் 1/2 பிளஸ் 1 பிளஸ் சி என்ற மாறிலியை கூட்டிடலாம். இதனுடைய சுருக்கம் y ஈக்குவல் டு மைனஸ் 1/2 1/2 பிளஸ் 1 எனும் பொழுது மதிப்பு 3/2 பை பகுதி மதிப்பு 3/2 பிளஸ் சி ஆகும். 3/2 ஆனது நமக்கு எங்க போகும், தொகுதிக்கு மாற்றி அமைச்சிட்டோம்னா 2/3ன்னு வந்துடும். அப்படி 2/3ன்னு வரப்ப சமன்பாடு மைனஸ் 1/2 பெருக்கல் 2/3 டீயின் அடுக்கு 3/2 பிளஸ் சி. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு மைனஸ் 1/3 மட்டும் இருக்கும். எனவே y ஈக்குவல் டு மைனஸ் டீயின் அடுக்கு 3/2/3 பிளஸ் சி சமன்பாடு ஆகும். இதை மேலும் என்ன செய்யலாம்னா 3ஆல் பெருக்கி ஒரு மதிப்பு கணக்கிடணும். அவ்வாறு 3ஆல் பெருக்கும் பொழுது, ஏன்னா இந்த 3 கேன்சல் ஆகிறதுக்காக வேண்டி, அல்லது 3 இடதுபுறம் கூட கொண்டு வந்துடலாம். இடதுபுறம் கொண்டு வரப்ப 3y சமம் மைனஸ் டீயின் அடுக்கு 3/2 பிளஸ் 3c சியோட பெருக்கப்படும் பொழுது பிளஸ் 3c ஆகும். 3c அது மாறிலி மதிப்பாகத்தான் அமையும். டீக்கு பதிலாக மட்டும் மதிப்பு பிரதியிட்டு தீர்வு எழுதிடலாம். 3y ஈக்குவல் டு டி என்பது 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட்ல இருக்கக்கூடிய உறுப்பு, அது இல்லாம ஹோல் பவர் என்ன வேல்யூ 3/2 பிளஸ் 3c. வெளியில இருக்கக்கூடிய குறி என்னது, மைனஸ் குறி, அதை அப்படியே எழுதிடலாம். அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறம் ஏது வச்சுட்டோம் அப்படின்னா 3y பிளஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 3c ஈக்குவல் டு தேவையான சமன்பாடு ஆகும். அடுத்து 8ஆம் சப்டிவிஷன். 8ஆம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு x இன்டூ காஸ் ஒய் இன்டூ டிஒய் சமம் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் மற்றும் ஒய் உறுப்புகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது இடதுபுறம் காஸ் ஒய் டிஒய், இடதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸ் வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் 1 பெருக்கல் டிஎக்ஸ். வலதுபுறம் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளையும் தனித்தனியா பிரிச்சுட்டோம்னா இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் லாக் எக்ஸ்ங்கிறப்ப எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் என அமையும். அடுத்து 1ஆல் பெருக்கும் பொழுது இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் தொகைப்படுத்தலாம். அவ்வாறு தொகைப்படுத்தும் பொழுது முதல் உறுப்பு இடதுபுறம், வலதுபுறம் இருக்கக்கூடிய முதல் உறுப்புல இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. இதை தொகைப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம்னா பகுதி பின்னமாக்கல், அதாவது பகுதி தொகையிடலை பயன்படுத்துறோம். பகுதி தொகையிடல் சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது ஐன்னு எடுக்கலாம். இன்டகிரல் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு முதல் உறுப்பு ஐன்னு எடுத்துட்டு இரண்டாம் உறுப்பு இ பவர் எக்ஸ் பை எக்ஸுங்கிறத அப்படியே எடுக்கிறோம். ஐ என்பது என்ன, இன்டகிரல் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். பகுதி தொகையிடல் சூத்திரமானது இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. இதுல வகைப்படுத்தும் பொழுது பூஜ்ஜியமாக சார்பை யூன்னும் கண்டினியூவாக கூடிய சார்பை டிவின்னு எடுக்கலாம். இப்ப லாக் எக்ஸ் என்பதை யூன்னு எடுத்துட்டோம்னா யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன, இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். அந்த இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் என்பதை டிவின்னு எடுக்கலாம்.
யூவை வகைப்படுத்தும் பொழுது du எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். du/dx ஆனது log xின் வகையீடு 1/x. dvயிலிருந்து v வேணும்னா இருபுறமும் தொகைப்படுத்தலாம். அப்போ v ஈக்குவல் டு என்னதுன்னா சார்பு e⁻x வகை தொகையீட்டு மதிப்பு e⁻x தான். எனவே i ஈக்குவல் டு uv, u எது log x, vயின் மதிப்பானது e⁻x மைனஸ் இன்டகிரல் v du, v என்பது e⁻x, du என்பது என்னதுன்னா 1/x. ஏன்னா du இங்க வச்சுட்டு dx வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா 1/x இன்டூ dx. அப்ப இதனுடைய மதிப்பு என்னது 1/x இன்டூ dx. dvக்கு பதிலாக duக்கு பதிலாக நம்ம பிரதியிட்டுக்கலாம். எனவே தேவையான சமன்பாடு இன்டகிரல் cos y dy சமம் iக்கு பதிலாக என்ன எழுதலாம் log x e⁻x மைனஸ் உள்ளார பெருக்கும் பொழுது e⁻x/x இன்டூ dx. அது இல்லாம இரண்டாம் உறுப்பாக அமையக்கூடியது e⁻x/x இன்டூ dx. மைனஸும் பிளஸும் ஒரே மதிப்புகள் இருக்கிறதுனால 0 ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்பானது இன்டகிரல் cos y இன்டூ dy. RHSல என்ன இருக்கு log x e⁻x. தொகைப்படுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாறிலி மதிப்பை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். cos yயின் தொகையீடானது sin y ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு அப்படியே எழுதிடும் log x e⁻x. தொகைப்படுத்திட்டதுனால காரணி c கூட்டும் பொழுது தேவையான சமன்பாடானது sin y சமம் e⁻x log x பிளஸ் c ஆகும். அடுத்து 9ஆம் சப்டிவிஷன். 9ஆம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு tan y இன்டூ dy/dx வலதுபுற மதிப்பாக அமைந்துள்ளது cos of y plus x plus cos of x minus y. சமன்பாடானது tan y இன்டூ dy/dx வலதுபுற மதிப்பாக cos of x plus y plus cos of x minus y என கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கோணவியல் முற்றொருமை cos of a plus b cos of a minus b இன் விரிவாக்கத்தை பயன்படுத்தும் பொழுது cos of x plus y எப்படி எழுதுறானா cos x cos y minus sin x sin y னும் cos of x minus y cos x cos y plus sin x sin y னு எழுதும் பொழுது sin உறுப்புகள் இரண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகளானது dy/dx cos x cos y மட்டும் 2 முறை வரும். ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 2 cos x cos y னு எழுதிடலாம். x மற்றும் y உறுப்புகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது y உறுப்புகளை இடதுபுறம் கொண்டு வரப்ப வலதுபுறம் இருக்கக்கூடிய y உறுப்பானது cos y ஆகும். cos y into dy. RHSல 2 cos x இருக்கு. அது இல்லாம dx பகுதியில் இருக்கக்கூடியது வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும் தொகுதிக்கு. cos y என்பதை 1/cos y secant y னு எழுதிக்கலாம். tan y into 1/cosங்கிறது என்னது secant y into dy ஒரு 2 cos x into dx. வகையீட்டை கேன்சல் பண்ண தொகைப்படுத்தும் பொழுது 2 மாறிலி வெளியில வச்சுட்டு cos x dx மட்டும் தொகைப்படுத்தலாம். secant x tan x என்பது secant y இன் தொகையீட்டு மதிப்பு ஆகும். எனவே இங்க என்னன்னு எழுதிடலாம்னா secant y ன்னு எழுதிக்கலாம். வலதுபுற மதிப்பு cos x இன் தொகையீட்டு மதிப்பு sin x 2 sin x plus c என்பது தேவையான மதிப்பாகும். அடுத்து 10ஆம் சப்டிவிஷன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு dy/dx சமம் tan ஸ்கொயர் into x plus y. இந்த வகைக்கெழு சமன்பாட்டுல tan ஸ்கொயர்ல அதாவது தீட்டாவுக்கு பதிலாக x plus y னு இருக்கிறதுனால x மற்றும் y உறுப்புகளை அந்த இடத்துல நம்மளால தனியாக பிரிச்சு எழுத முடியாது. அவ்வாறு பிரிக்க முடியல அப்படின்னா இதை மற்றொரு மாறியாக நாம மாற்றி அமைக்கலாம். அவ்வாறு மற்றொரு மாறியாக மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னா அந்த x plus y என்னன்னு எடுக்கிறோன்னா u என்ற ஒரு மாறியாக எடுக்கலாம். u ஈக்குவல் டு x plus y என்க. இந்த uவை நம்ம என்ன செய்யறோம் வகைப்படுத்தலாம். x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது du/dx சமம் வலதுபுறம் x-ஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 1, y-ஐ வகைப்படுத்தும் பொழுது dy/dx பிளஸ் 1 வேணா இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா du/dx பிளஸ் 1 வரப்ப -1 சமம் dy/dx. இந்த dy/dx வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழுக்கு பதிலாக du/dx -1ன்னு சமன்பாட்டுல பிரதியிடலாம். அவ்வாறு பிரதியிடும் பொழுது du/dx -1 சமம் RHS மதிப்பானது tan ஸ்கொயர் into x plus y-க்கு பதிலாக u என பிரதியிடலாம். அப்ப du/dx ஈக்குவல் டு -1ஆனது வலதுபுறம் போறப்ப +1 ஆயிடும் 1 plus tan ஸ்கொயர் u. du ஈக்குவல் டு dx வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா 1 plus tan ஸ்கொயர் u into dx என அமையும். du ஈக்குவல் டு 1 plus tan ஸ்கொயர் என்பதை எவ்வாறு எழுதலாம்னா secant ஸ்கொயர் u ன்னு எழுதிக்கலாம். secant ஸ்கொயர் u into dx
சீக்கன் ஸ்கொயர் யூ இன்டூ டிஎக்ஸ். இப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் யூ இருக்கு, ஆனால் டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நேரடியாக நம்மளால இதை என்ன செய்ய முடியாதுன்னா தொகைப்படுத்தி வகையீட்டை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் யூவை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா டியூ பை சீக்கன் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் மட்டும் வலதுபுறம் இருக்கட்டும். 1 பை சீக்கன் ஸ்கொயர் என்பது காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் யூ இன்டூ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். இனி தொகைப்படுத்தலாம். காஸ் ஸ்கொயர் யூக்கு நமக்கு நேரடியாக தொகையீட்டு சூத்திரம் கிடையாது. காஸ் யூன்னு இருந்தா வேணா சைன் யூன்னு எழுதிக்கலாம். அந்த காஸ் ஸ்கொயர் யூக்கு பதிலாக முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்தி இன்டகிரல் 1 பிளஸ் காஸ் 2u பை 2ன்னு எழுதிக்கலாம் இன்டூ டியூ. அதாவது காஸ் 2u ஓட சூத்திரத்தை பயன்படுத்துறோம். காஸ் 2u ஓட சூத்திரம் என்னதுன்னா 2 காஸ் ஸ்கொயர் யூ மைனஸ் 1. அதை பயன்படுத்தும் பொழுது காஸ் ஸ்கொயர் யூக்கு பதிலாக 1 பிளஸ் காஸ் 2u பை 2ன்னு கொடுத்துடலாம். வலதுபுறம் இன்டகிரல் டிஎக்ஸ். இனி 1 பை 2 மாறிலி, அதை வெளியில் எடுத்துடுறோம். பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்பு 1 பிளஸ் காஸ் 2u இன்டூ டியூ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் மதிப்பு டிஎக்ஸ். 1 பை 2 அப்படியே இருக்கட்டும். 1 பிளஸ் காஸ் 2uவை இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக தொகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் டியூங்கிறப்ப டியூ, அது தொகைப்படுத்திட்டோம்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ மட்டும் வரும். காஸ் 2uவின் தொகையீடானது சைன் 2u பை பகுதி மதிப்பு 2 ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு தொகையீடும் வகையீடு தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரும். எக்ஸ் பிளஸ் சிஇ 1 பை 2 இன்டூ யூ பிளஸ் sin 2uக்கு பதிலாக சூத்திரத்தை பயன்படுத்துறோம். 2 sin u cos u பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சிஇ. 2 கேன்சல் ஆயிடும். யூக்கு பதிலாக மதிப்பு பிரதியிடுறோம். 1 பை 2 பெருக்கல் யூவோட மதிப்பு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் சைன் யூக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு பிரதியிடுறோம். காஸ் யூக்கு பதிலாகவும் மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துடலாம். ஆர்ஹெச்எஸ் மதிப்பு எக்ஸ் பிளஸ் சி. இந்த 2 வேணா 1 பை 2 வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும். அப்ப மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2x பிளஸ் 2c. 2cனாலும் மாறிலி தான். 2cங்கிறப்ப சீனே கொடுத்துடலாம். எக்ஸ் உறுப்பு ஆல்ரெடி ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறதுனால இடதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸையும் வலதுபுறம் கொண்டு போறப்ப மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு ஒய் பிளஸ் ஒரு சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் 2x பிளஸ் எக்ஸ் போறப்ப மைனஸ் எக்ஸ்ன்னு ஆயிடும் பிளஸ் சி. அப்போ மதிப்புகளானது ஒய் பிளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் 2x மைனஸ் எக்ஸுங்கிறப்ப மதிப்பு எக்ஸ் பிளஸ் சி என்பது தேவையான தீர்வு ஆகும். தேங்க்யூ.